நடிகர் ரன்வீர் சிங் நடிப்பில் உருவாகி இயக்குனர் ஆதித்யா தர் இயக்கி தயாரித்துள்ள படம் துரந்தர். இந்த படம் ஏற்கனவே வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் அதன் இரண்டாவது பாகமும் தற்போது வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. படம் மார்ச் 18ஆம் தேதியே பிரீமியர் ஷோ திரையிடப்பட்டது. மேலும் இந்த படத்தினுடைய பிரீமியர் ஷோக்கள் இந்தியா முழுவதும் ரிலீஸ் செய்யப்பட்டது. இந்நிலையில் நெட்டிசன்கள் படத்தை பார்த்துவிட்டு ஒரு பக்கம் படத்தினுடைய உருவாக்கத்தை பாராட்டினாலும் படத்தில் உள்ள சில கருத்துக்களையும் குறிப்பிட்டு எதிரான விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறார்கள். அதேபோல் நேற்று மாலை உலகளவில் இப்படம் பிரீமியர் செய்யப்பட்டது. இதில் மட்டுமே ரூபாய் 100 கோடி வசூல் வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் புக் மை ஷோ தளத்தில் கடந்த ஒரு மணி நேரத்தில் இப்படம் 1.10 லட்சம் டிக்கெட்டுகளை விற்பனை செய்துள்ளது. இதற்கு முன் ஒரு மணி நேரத்தில் 1.07 லட்சம் டிக்கெட்டுகள் விற்பனை செய்து மாபெரும் சாதனையை படைத்திருந்தது புஷ்பா 2 திரைப்படம். ஆனால் தற்போது அந்த சாதனையை துரந்தர் 2 முறியடித்துள்ளது. அதேபோல் இந்த படத்திற்கு எதிரான எதிர்மறையான கருத்துக்களும் தற்போது வருகின்றன. படத்தினுடைய நீளம் ரொம்பவும் ஜவ்வா இழுக்கிறது என்று பலரும் கமெண்ட் செய்து வருகிறார்கள். அதேபோல் டிமான்ஸ்ட்ரேஷனுக்காக இந்த படத்தில் ஒரு காட்சி வைத்திருக்கிறார்கள். அது உண்மையில் நமக்கு சிரிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் பலரும் கமெண்ட் செய்து வருகிறார்கள். படத்தில் வைலன்ஸும் ரொம்பவும் கொடூரமாக இருக்கிறது என்றும் 18 வயதிற்கு மேலுள்ள இளைஞர்களும் இப்படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அவர்களும் முகம் சுளிப்பார்கள் என கமெண்ட் செய்து வருகிறார்கள். அதேபோல் துரந்தர் 1ஆம் பாகம் வெளியாகும் போது அதில் 90% உண்மைகளையும் 10% பிரச்சாரத்தையும் கொண்டு இயக்கியிருந்தார்கள். ஆனால் தற்போது வெளியாகியுள்ள துரந்தர் 2 அதாவது துரந்தர் தி ரிவெஞ்ச் திரைப்படத்தில் 10% உண்மைகளும் 90% பிரச்சாரமும் கொண்டுள்ளது என அவர்கள் கமெண்ட் செய்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியாகவும் பாஜகவை குறிப்பாக பிரதமர் மோடியை புகழ்ந்து தள்ளுவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர்.